ஹாய் எவ்ரிவன், என் பேர் ஏமி. ஹோப் யூ ஆல் டூயிங் குட். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சிம்பிள் பேஸ் மேக்கப் வித் ஸ்மோக்கி ஐ லுக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ராடக்ட்டுமே ரேஞ்ச் பிட்வீன் 200 to 250 தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் ப்ரெப் பண்ணிக்கிட்டுறேன். டோனர் வந்து குட் வைப்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் டாட் அண்ட் கியோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசரில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா இது நான் ஸ்டிக்கி ஃபார்முலாக்கு. அதுக்கப்புறம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இருந்து ஹைட்ரேட்டிங் ப்ரைமருமே நான் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். பேஸ் மேக்கப்புக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து கன்சிலர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து 2 ஷேட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வார்ம் சாண்ட், இன்னொன்று ஷேட் நம்பர் 2. வார்ம் சாண்ட் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் சர்க்கிள் அண்ட் ஸ்பெக் மார்க்ஸ் இருக்கோ நாங்கள்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன் கை வச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சுமே நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் தென் ஷேட் நம்பர் 2 வந்து நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அங்கே மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டுறேன். கண்ணுக்கு கீழே சின்ன ஏரியாவில், நோஸில் அண்ட் ஃபோர்ஹெட்டில் வந்து மிடில் பார்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபேஸோட ஹைலைட் பார்ட். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியும் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் போக போக ஃபினிஷிங் அதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் கான்டோருமே அப்ளை பண்ணிக்கிட்டுறேன் நான், ஏன்னா ஹைலைட் பண்ணதுனால. அதுக்கப்புறம் இந்த மேக்கப் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறதுனால நான் மேக்கப்க்கு செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன் பனானாவோடது. அதை வச்சு நான் மேக்கப் வந்து செட் பண்ண போகிறேன். அண்ட் அதுவுமே வந்து எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேனோ அங்கே மட்டும் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அப்ளை பண்ண ஷேட் வந்து கூல் டோன் அண்ட் வந்து இது பனானா ஷேட் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்க போகுது. ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல ஷேடாக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிடும் ஷேட். ஐ மேக்கப்புக்கு ஹிமாலயா காஜல் எடுத்திருக்கேன். ஒரு ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். ஓவராக ஸ்ப்ரெட் பண்ண விடாமல் அதே இடத்துல நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். இஃப் உங்ககிட்ட ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே ப்ரஷ்ஷில் இருக்க காஜலை வந்து லோவர் லேஷ்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் தென் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் எடுத்து கண்ணில் அப்ளை பண்ணி அதையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே வந்து கண்ணுக்கு வந்து காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயுமே வாட்டரில் எட்ஜஸில் மட்டுமே நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். ஸோ தட் கண்ணு பார்க்க இன்னும் அழகாக காமிக்கும்னு. அண்ட் போல்ட் ஐ லுக்குங்கிறதுனால ஐலைனரையுமே நான் கொஞ்சம் திக்காகவே வைக்கிறேன். அண்ட் தென் ஐப்ரோ பார்ட்டில் வந்து அதே காஜல் ஹிமாலயாக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஐப்ரோவை டவுன்வர்ட்ஸாக கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிடிலேருந்து அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் எண்ட் பண்ணிக்கிட்டுறேன். பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிட்டுறேன். லிப்ஸ்டிக் பார்ட்டுக்கு வந்து அதே ப்ரௌன் லிப் லைனர் வந்து லிப் லைன் பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் தென் ஒரு நியூட் ஷேடை வந்து மிடில் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். கண் நல்லா போல்டாக இருக்கிறதுனால லிப்ஸ்டிக் வந்து நான் போல்டாக வைக்கலாம், கொஞ்சம் சட்டல் லுக்கிலாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு சிம்பிளாக வச்சுக்கிட்டுறேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டர் வந்து நாய்க்கா ஐஷேடோ பேலட்லேருந்து கோல்டன் ஷிம்மர் ஷேடை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் ப்ளஷோட இந்த மேக்கப்பை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.